படத்தில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நல்ல ஒரு வரவேற்பு. சோஷியல் மீடியாலேயும் சரி, தேட்டர்லேயும் சரி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி, காமெடி இருக்கிறனால நல்லா சிரித்து அந்த த்ரில்லிங்காக இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சீட்லேருந்து யாரும் மூவ் பண்ணாமல் சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ கலகலகலன்னு சிரிக்கிற ஒரு சவுண்டு வந்தது. ஸோ அதுலேயே எனக்கு வந்து என்னென்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா என்ன யார் எது பண்ணாலும் கடைசியில் வந்து தீர்ப்பு கொடுக்கறது மக்கள் தான். நம்ம எவ்வளோ உழைச்சாலும், என்ன பண்ணாலும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும், ரிலீஸ் பண்ணாலும், அட்லாஸ்ட் கடவுள் ஒரு தீர்ப்பு, மக்கள் ஒரு தீர்ப்பு. இவங்க வந்து நம்மளோட தலையெழுத்தை எழுதுறவங்க. ஸோ இன் தட் வே ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் feeling very honored to be in front of you with all your blessings and kind support from all media and YouTubers and everyone. Thank you so much. Madam, எவ்வளவு தியேட்டர் கிடைச்சிருக்கு? தியேட்டர் இப்போ ஆல்மோஸ்ட் சம் 45 to 50 தியேட்டர்ஸ் பக்கம் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஷோ இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா மேடம்? கண்டிப்பாக இப்போ நம்ம நினச்சோன்னா இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணோன்னா இன்னும் நம்ம ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன மாதிரி ஃபியூச்சர் ஐடியா வச்சிருக்கீங்க? என்ன ஃபியூச்சர், இந்த ஒரு ஹாரர் அண்ட் காமெடி இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மக்களுக்கு பிடிக்கும், அதனால் எனக்கும் பிடிக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் த்ரில்லிங்காக இருக்கும்போது அதை பார்க்கணும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ அந்த வகையில் இதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பேய்கொட்டு 2 எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் லெட்ஸ் சி. மேடம், நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணீங்க. செகண்ட் பார்ட்டில் நீங்கள் நல்லா பண்ணீங்களா இல்லை தாங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா? இல்லை, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு சாதனைக்காக பண்ணுறோம். எதனால் அப்படின்னா ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ சாதாரணமாக நம்ம ரோட்டில் போய் நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம என்ன சொன்னாலும் யாரும் திரும்பி பார்க்க போகிறதில்ல. சரி, நம்ம ஏதோ ஒரு ப்ரொடியூசர் ஆகிறோம், டைரக்டர் ஆகிறோம், அதுவும் எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயந்தான். அப்படி நம்ம ஒரு கருத்து சொன்னாலும் அது வெளியே வராது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கருத்தை மக்கள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அது பதியும் அப்படிங்கிற விஷயத்த நான் நம்பினேன். அதனால தான் இந்த ரெக்கார்ட் பண்ணி நான் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைமும் இதே பண்ணுவேனா அப்படிங்கிறது ஐ எம் நாட் ஷியோர். பட் மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துலேயும் நான் வந்து ஆக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ் நிறைய பேத்துக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். அண்டு நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட், ஃபிலிம் ஆர்டிஸ்ட் நிறைய பேத்துக்கும் இதில் வந்து நடிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க வாய்ப்புகள்லாம் நீங்களே பண்ணுங்க, படம் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து வெளிக்கம்பெனி படம் பண்ணுவீங்களா? அது நல்ல வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா பண்ணுறேன். படம் நல்லா இருக்குது, படம் பிடிச்சிருக்கு. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லா படத்துலையும் பேய் படத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, இதுலேயும் அந்த மாதிரி கதை வருது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் வந்து சொல்லப்பட்ட விதம் வேறு நல்லாயிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் பேசுகிற டைலாக்ஸ் வந்து நல்ல டைலாக்காக வருது. ஆராசிரம் கொஞ்சம் பயன்படுத்துவாங்க, அதாவது ரொம்பலாம் சொல்ல விரும்பல, நல்லாயிருக்கு. அதான் சொன்னேன், ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு படம். மெயின் வந்து இதில் இண்டஸ்ட்ரியை தாக்கி எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கும் நல்லாயிருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரொடியூசருங்களையும் டைரக்டர்ஸுங்களையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வாய்ப்பு தரேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நல்லாயிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக கற்பனை கதை இல்லை, உண்மை கதை தான். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே அதான் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இது வந்து தைரியமாக எடுத்துருக்காங்க. மியூசிக் நல்லா தான் சார் இது. அதான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணினா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக அந்த படம் நல்லா இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் வந்து கான்செப்ட் நல்லா இருக்குது. அந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து பேசுவாங்க, அது வந்து கொஞ்சம் டைலாக் நல்லாயிருக்கு. இண்டஸ்ட்ரியில் வந்து தாக்கி எடுக்கிற மாதிரியே இருக்குது, நிறைய மியூசிக் டேரக்டர் தாக்கி எடுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து சாங்கை போடுறோம், அதை எடுத்து போய் நம்பி தான் வந்து வாய்ப்பு தருவாங்கன்னு சொல்லி கொடுத்துறோம். என்ன பண்ணுறாங்க, வாய்ப்பு தரணும்னு சொல்லி இந்த பென்ட்ரைவ் வாங்கி வச்சுக்கிறாங்க. கடைசியில் என்னாவது அந்த பாட்டை வந்து அவங்க போட்டு திருடி எடுத்து அவங்க பேரை போட்டுக்கிறாங்க. இது வந்து நடந்துதாங்குது. இது வந்து பாட்டு இசைத்துலேயும் நடக்குது, கதையிலையும் நடந்துதான் இருக்குது. நான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க பேர்லாம் சொல்லலை, அவங்களே இந்த வேலையை பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த கதையை நம்ம போய் நம்பி சொல்கிறோம், அந்த கதையை சொல்லுங்கள் சார் சொல்லி அப்படியே டேபிளில் வந்து செல்லை வைக்கிறாங்க. செல்லை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்டிங் பண்ணிக்கிறாங்க. இது நான் சொல்கிறது வந்து உண்மை. அவள் தான் முடிஞ்சு போயிடுது. அவன் திரும்பி பார்க்குறான், கதை வந்து நிற்கிது. இவன் என்ன போகிறானாலும் அவனுக்கு அவ்வளோதான். ஏன்னா வந்து நார்மல் பர்சனுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் நல்லா தாக்கி எடுத்திருக்காங்க எஸ் லாவண்யா. இது வந்து உண்மை கதை தான். ரெண்டாவது நீங்கள் எஸ் லாவண்யா மீட் பண்ணிங்கன்னா கேளுங்க, சொல்லுவாங்க. அவங்களே நிறைய விஷயத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வாய்ப்பு தேடும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு அவங்களே கேட்டாங்க. அது அவங்க உண்மையை இதை தாக்கி தான் எடுத்திருக்காங்க படத்தை. ஆனால் கான்செப்ட் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி தான் படம் இன்னும் பார்க்குற மாதிரி இருக்கும். படம் நல்லாயிருக்கு சார், ரொம்ப ஹாரர் மூவி, நிறைய காமெடிஸ்லாம் இருக்குது.
அவங்க ரெடியாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த படத்தை கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் இந்த படத்தில் மானாட மயிலாடன்னு ஒரு சாங்கில் நானும் என் பொண்ணும் ஒரு தாண்டியா டான்ஸில் வரோம். ரொம்ப ஹாப்பி. கொஞ்சம் லேட்டாக வந்ததால் நான் வந்த பாட்டை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நானும் இதில் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கிறது ரொம்ப ஹாப்பி.